நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலி கன்னியாகுமரி போகிற பிளான் தான். நான் இங்கே வழியில் அப்படியே இந்த மணப்பாடு சர்ச்சை பார்த்துட்டு போகலான்னு வந்தாச்சு. நம்ம இங்கே இருந்து அப்படியே உள்ளே போகணும். பஸ்ஸு பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். நாங்கள் நம்ம அங்கேருந்து அப்படியே இந்த ஆர்ச்சிக்கு வழியாக உள்ளே போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க, இது பார்க்கணும். ஆட்டோவில் வந்து நம்ம உள்ளே போகணும். பார்த்திங்கன்னா 20 ரூபா ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஊரே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. சைடெலாம் பார்த்திங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மணலில் தான் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. மணப்பாடு சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பீச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே இருக்குது. ரொம்ப கீழே டீப்பில் இருக்குது. இது வந்து ஒரு மலை மேலே சர்ச்சு கட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 ரூபா. அது நிறைய பேர் வந்தோம்னாக்கா ஒரு 6-7 பேர் அப்படி வந்தோம்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒருத்தருக்கு 50 ரூபான்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. 2 பேர் வந்தோம்னா 100 ரூபா கொடுக்கணும். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோக்காரு தேவைப்பட்டால் நீங்கள் அவர்கிட்ட டேரெக்டாக கூட பேசி வரலாம். சர்ச்சு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அழகாக கடற்கரை ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு மலைக்கு மேலே இந்த சர்ச்சு சுற்றிலும் பார்த்திங்கனாக்கா ஃபுல் அப்படியே தண்ணி தான் இருக்குது. அதாவது 3 பக்கமும் தண்ணி. நம்ம எப்படி இந்த கன்னியாகுமரி இருக்குமோ கடைசி இதில் 3 இடம் சைட்லேயும் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்படியே சைட்லெல்லாம் தண்ணி இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அழகாக இருக்குது. இந்த மணப்பாடை பற்றி நிறையா வீடியோ வந்து நம்ம உங்கள் மீனவன் மூக்கையூர் கிங்ஸ்டன் அவங்க வந்து நிறையா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீடியோலாம் நான் நிறையா பார்த்துருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே அப்படியே சர்ச்சுக்கு பின்னாடி பார்த்திங்கனாக்கா லைட் ஹவுஸ் இருக்குது. அங்கேயே நம்ம போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே மணப்பாடு வர பிளானே இல்லை. கன்னியாகுமரி தான் போயிட்டுருந்தோம். பஸ்ஸில் வந்து டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கனாக்கா இந்த வழியாக வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது இந்த மணப்பாடை வந்து ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு ஞாபகம் வந்து பஸ்ஸில் இப்போ போயிட்டுருக்கும்போது சடனாக வந்துச்சு. உடனே டக்குன்னு வந்து பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போது இந்த இடத்த பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம்னு சொல்லலாம் இந்த இடம். பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்துக்கு வந்து ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரூம் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குது. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்தோம்னா அங்கே நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மக்களே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய சிலுவை. இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்தப்போ கப்பலில் வந்தப்போ வச்ச சிலுவை. பார்க்கறதுலாம் காங்கிரீட்டாக தான் இருக்குது. அப்போ வச்சதுன்னு சொல்கிறாங்க அந்த மரத்தில், இந்த கப்பலோட மரத்தில் வச்சதுன்ட்டு. ஸோ அந்த பார்த்தவங்களுக்கு தெரியும் பழைய இது அப்படியே இருக்குது. இங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க.
ஸோ இந்த கல் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி பாறைங்கள்லாம் அப்படியே நுணுங்கி போன மாதிரி இருக்குது. அது இந்த ஜாயிண்டில் வச்சுக்கிறது பாருங்கள். அந்த காலத்தில் வந்து இந்த இதெல்லாம் வைப்பாங்கள்ல, சுண்ணாம்பு எல்லாம் கலந்து போடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது அதில். ஸோ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த பெரிய சர்ச் இருக்கிறது. வந்தீங்கன்னா அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மணப்பாடு ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு 2 சர்ச்சஸ்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் 3 சர்ச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச்சு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 சர்ச்சையும் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் இருக்குதுன்னு கேட்டேன் நான் இங்கே தெரிஞ்சவங்க, அதாவது இங்கே இருக்கிறவங்ககிட்ட. ஸோ அவங்க வந்து அதுக்கான காரணம் கரெக்டாக சொல்லலை, என்னன்னு தெரியல. ஸோ ஒரு வேளை அங்கங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்காக போய் கட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரிவே, ஆனால் பார்க்கறதுக்கு ஊரே வந்து வித்தியாசமாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேக் வாட்டரில் ஃபுல் போட்டெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் அப்படியே உள்ளே கடலுக்குள்ளே போயிட்டு மீன் பிடிக்கிற இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு என்ட்ரி இருக்குது. இதெல்லாம் போனோம் நம்ம. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போட்டுட்டு போனோம். ஒரு ஆளுக்கு வந்து 12 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கியூஆர் கோடும் இருக்குது, நம்ம நேரத்தை வந்து பே பண்ணிக்கலாம். பயங்கரமாக காற்றடிக்கிற மக்கள். ஸோ இங்கே வந்து செப்பல் பார்த்தீங்கன்னா ஸோ நான் நிறைய லைட் ஹவுஸ் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 80 ஸ்டெப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, லைட் ஹவுஸ் எப்போ ரெகரேஷன் பண்ணது அப்படின்றதுக்கெல்லாம். ஓகே, ஸ்டெப்பில் நம்ம ஏறலாம். கிட்டத்தட்ட 80 ஸ்டெப் இருக்கான். நமக்கு கொஞ்ச நேரத்தில் மூச்சு வாங்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஏறுறோம். அப்படியே மேலே போயிட்டு பாருங்க, வளைஞ்சு போகுது. மக்களே லைட் ஹவுஸ் மேலே வந்துட்டோம். எப்படி காற்றடிக்குது பாருங்க, செம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சர்ச்சு பார்க்குறது பார்க்குறது ஒரு சுத்தீர கடல், இடமே ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலை இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மலையில் தான் வந்து இந்த சர்ச்சோட வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா, போர்ச்சுகீஸர்கள் வந்து கப்பலில் வரும்போது இங்கே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கப்பலோட மரத்தை எடுத்து அங்கே சிலுவையாக வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு சீஷர் வந்து அது சுற்றிலும் வந்து ஒரு சின்ன ஓலக்கட்டாயை போட்டு வச்சுருக்காரு. அப்போது ஓலக்கட்டாயை போட்டு இந்த பூசைகளில் வந்து ப்ரேயர்லாம் பண்ணும்போது அதை நாளாக அப்படியே வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சாக இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளஸிங்கான இடம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து போகிறாங்க. அது முக்கியமான அந்த பண்டிகை காலங்கள்லாம் செம்ம விஷயம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ஒரு சின்ன சர்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போனோம்னா ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் இடம் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஏதோ ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, அனல்மின் நிலையமா இல்லை என்னன்னு தெரியல. பெரிய ஒரு உலகம் இருக்குது, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியான்னு தெரியல. இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நேராக கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியில் முடிஞ்சால் சன்செட்டிங்கை பார்த்துட்டு நாளைக்கு சன்ரைஸை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.